ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 2 days என்ன நடந்துச்சுன்றதை ஒரே vlogல பார்க்க போகிறீங்க. கிச்சன் ஷெல்ஃபை எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எம்டியான பாக்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறமா எல்லாத்தையும் எடுத்து ரீஃபில் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். எக்ஸ்பிரி ஆகிற மாதிரி ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா அதை எப்படி யூஸ் பண்ணலாமா, இல்லை எக்ஸ்பிரி ஆகிடுச்சு டேட் முடிஞ்சிட்டுனா அதை எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு மீதி எப்படி அரேஞ்ச் பண்ணணுமோ பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு எதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கோ அதை மட்டும் முன்னாடி ஃபஸ்ட்டு விசிபிளாக வச்சுப்பேன். ஏர்டைட் கண்டெய்னர் தான் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது எல்லாமே. பட் ஆனால் நார்மலாக யூஸ் பண்ணுறது ஒன்றும் ஃபேன்சியான ஐட்டம்லாம் ஒன்றும் அதிகம் கிடையாது. நார்மலாக எனக்கு கிடைச்ச திங்ஸு இந்த மாதிரி வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போல்லாம் நிறைய வீடியோவில் பார்க்குறோம், ரொம்ப கிளாஸ் கண்டெய்னரு அப்படி பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் வச்சுருக்காங்க. நான்லாம் அதே மாதிரிலாம் வச்சிடல. எப்படி எங்கள் அம்மாலாம் எப்படி வச்சுருப்பாங்களோ ஒரு கிச்சனை, அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஃபேன்சியான ஐட்டம்லாம் வாங்கி வச்சா தான் கிச்சன் சூப்பராக இருக்குன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அதில் தான் இருக்குன்றதை நான் நம்புறது. அப்பப்போ எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாலே போதும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்து நீங்களுமே எதாவது சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. எந்த திங்ஸ் எங்கே வச்சா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, எடுக்க ஈஸியாக இருக்குது, விசிபிளாக இருக்கா, உங்களுக்கு பார்த்ததும் எடுக்க முடியுதா, அதே மாதிரி வச்சுக்கோங்க. என்னால் அப்படி வாங்க முடியும், நான் வாங்கி வச்சாதான் எனக்கு ஓகே, எனக்கு வேறு அப்போ தான் எனக்கு கிச்சனில் வேலை செய்யவே பிடிக்குது அப்படின்னா ஓகே, நீங்கள் வாங்கிக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. பிஃபோர் ஆஃப்டர் இப்படி தான் இருந்தது, பார்த்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் அப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, ஸ்டிச்சிங் ஒர்க் கொஞ்சம் இருந்தது, ஒரு ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருந்தது. அதை மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு தான் கட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்க்குறீங்க, ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் தான், நார்மல் லைனிங் ப்ளவுஸ் தான். எனக்கு இப்போ ப்ளவுஸ் மேக்ஸிமம் ஒரு 1 hour 1.5 hour நான் ஸ்டிச் பண்ணிடுவேன். அதுதான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கே நான் அதை ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் பின்னாடி விசிபிளாக அதை நான் உங்களுக்கு போடுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நார்மல் லைனிங் ப்ளவுஸ் தான் இது, வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டான ஒர்க்லாம் இதில். அன்னைக்கு போட்டேன்னா அந்த ப்ளவுஸ் நான் இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஸ்டிச்சிங் வீடியோலாம் வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் எனக்கு ஸ்டிச்சிங் வீடியோ போடுற ஐடியாலாம் இல்லை இப்போதைக்கு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நான் ஏதாவது தப்பு பண்ணால் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றதே எனக்கு தெரியும். கட் பண்ணுறதை முடிச்சுட்டு இப்போ ஸ்டிச் பண்ண வந்துட்டேன். எனக்கு கட்டிங் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸ்டிச்சிங் கடகடன்னு நான் ஓடிடும். அதே மாதிரி இது கொஞ்சம் ஒரு 45 minutesலேயே இதை நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே ஒரு கோயிலுக்கு போகிறதா முடிவு பண்ணியிருந்தோம். அது பங்குனி உத்திரம். ஸோ முருகன் கோயில் பக்கத்தில் இருக்குது, அங்கே போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு இதை சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நேரத்துலேயே எல்லாருமே படுத்தாச்சு. மார்னிங் ஒரு 4:35 கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அப்படி இப்படின்னு டைம் ரொம்ப ஆயிடுச்சு. 5:30 தான் வீட்டிலேருந்தே கிளம்புனோம். அங்கே கோயில் ரீச் ஆக 6 o'clock ஆகிடுச்சு. பங்குனி உத்திரத்துக்கு நான் இப்போ தான் அந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஏன்னா கிருத்திகையிலலாம் போயிருக்கேன், அப்பயே ரஷ் அதிகமாக இருக்கும். க்யூவில் ஒரு 1 hour நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் இன்றைக்கி ரொம்ப அதிகமான ரஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே சரௌண்டிங்கில் இந்த கோயில் கொஞ்சம் பிரபலமான கோயில். ஸோ எல்லாருமே முருகன் கோயில்னால் இங்கே தான் வருவாங்க. செம ரஷ்ஷு. ஒரு 2 hours மேலே நாங்கள் க்யூவில் நின்று தான் பார்த்தோம். 2 hours-க்கு 2.5 hours கூட ஆகிடுச்சு சாமியை பார்க்கவே. எவ்வளோ ரஷ் நிற்கிது பாருங்களேன். ஒரு 1.5 kilometer மேலே ரஷ்ஷு. எப்படியோ நின்று சாமியை பார்த்தாச்சு. திருநீர்காப்பில் இருந்தார் சாமி. பார்த்துட்டு சந்தோஷமாக எல்லாருமே வந்துட்டோம். நல்ல தரிசனம். வீட்டுக்கு வீட்லேயும் பூஜைலாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் எங்கள் ஊரில் ஃபங்க்ஷன்றதுனால கோயிலேருந்து சாமி டெய்லியும் கிளம்புறாங்க. அவங்களும் இன்றைக்கி ஊர்வலம் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கிட்ட. பவளக்காளி பத்ரகாளின்ற டான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இவங்க ஆடுற செம்ம பயமாக இருந்துச்சு நேரில் பார்க்குறப்ப. குழந்தைங்களாமே பயந்துட்டாங்க, யாருமே வெளியே வரல. அவ்வளோ தூரம் ஆக்ரோஷமாக ஆடினாங்க. எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.